ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் ஓரளவுக்கு பரவாயில்ல. கையில் பணம் பணம் இருக்கும். மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறாமல் இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஏதோ ஒரு விதத்திலான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஆக நல்ல உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. நான் மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஃபேவரபுளான விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நான் கலைத்துறையில் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டு. கலைத்துறையில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். கலைத்துறையில் நீங்கள் நல்ல ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட், டூர் இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிட்ஸு உண்டு, குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஆக வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இல்லை. ஆனாலும் எந்த வேலை கிடைச்சாலும் இந்த வேலையில் ஏதாவது ஒரு விதத்தில் திருப்தி இல்லாத மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது. அதனால் அடிப்படையில் இந்த மனநிலையை மாற்றுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பின்னாடி கொடுக்கும். ஸோ தேவையில்லாமல் கடன் கொடுக்குறாங்கிறக்க கடன் வாங்காதீங்க, அது பின்னாடி நல்லதில்லை. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையும் காளியும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்புகள் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் யாரையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் உங்களுக்கு அது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஆக அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் சரி, நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இது தமிழ் மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறதுனால அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஸோ எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ லோன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது.
இந்த வாரம் முழுமுதற் கடவுளாம் விநாயகரையும் அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் ஜாஸ்தி உண்டு. அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒன்று நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் லேண்ட் வாங்கணும்னு நினச்சேன், இடம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி, ஸ்தானாதிபதி ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறனால பெரிய லெவலில் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாதீங்க. அது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரே மாதிரியான விஷயங்களில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபியூச்சரில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது. உங்களுடைய கல்வி இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் நார்மலாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சுமாராக இருக்குது. கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க போடுங்க. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணாலும் அந்த சர்வீஸை திருப்திகரமாக பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதும் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ சிவ தரிசனமும் பிரதானமாக பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு வழக்கம் போல் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தால் கூட குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறனால உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். யாரெல்லாம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்களோ, சகோதரிகளுக்கு அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பால் நட்பான்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரமும் இந்த வாரம் டெவலப் ஆகும். ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இல்லைன்னால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், செலவினங்கள் ஆகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிப்பீங்க, பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ, அதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய துறைகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தால் கூட அதுக்காக கடுமையாக நீங்கள் போராட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ வேண்டாம். டிஜிட்டல் துறையிலே, மீடியாலேயோ வேறு எதுலேயுமே பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலையின் காரணமாக ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
எங்கெல்லாம் உங்களுக்கு பெருமாள் இருக்காரோ அங்கெல்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் பிரத்யங்கிரா தேவியை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். உங்களுடைய கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ப்ராஜெக்டை இப்பயே பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிரகநிலைகளும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். பார்ட்னர் உங்களை விட்டு லாபம் அடைவார். இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதியான வெற்றி கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அம்மாவுடைய அன்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் அதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. எனி ஸ்பெக்குலேஷன், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற முகந்ததாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கெரியர் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும், அதனால் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஸோ இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். எந்த காம்படிஷனில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம், சின்ன சின்ன ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே இந்த வாரம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதெல்லாம் நடத்துவதற்கு கையில் பணம், தனம், பொருள் வேணுமே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இளைய சகோதர சகோதரர்களால் நன்மை, அது மட்டும் இல்லை உறவுகளாலும் நட்பலன்கள் இதெல்லாமே இருக்குது. அதோடு உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையின் நிமித்தமான எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் இதுவும் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடு விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது மாறுவதற்கான, விற்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் சரி, அண்டர் எஜுகேஷனும் சரி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை, பெருசாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. யாருக்கெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான பயணங்கள் இதுவும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா பேப்பர் போடுங்க. இது அத்தனைக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இல்லை. பிஸ்னஸும் சுமாராக இருக்குது, பார்ட்னரும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையில் மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம்,
மனைவிக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கு டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உருவாகும், அல்லது ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ், வருமானங்கள் உண்டு. அது இல்லாமல் எனி ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் எந்த விஷயத்தில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் இருக்குது. சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்கா, விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்களும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருக்குது, தொழில் இல்லாமல் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷன் நார்மலாக இருக்குது, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. பட் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணி அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸோ, உங்களுடைய சுப்பீரியரோ பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் குறைவு. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கா தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் உங்கள் ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராகவே இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் பெரிய லெவலில் இருந்தால் கூட அதனால நமக்கு பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலைகள் தான் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம். நீங்கள் எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணால் தான் எந்த காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் செயல்படணும். அப்படி இருந்தால் தான் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், மனநிலைகள் நமக்கு உருவாகும். அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய காதல் விஷயங்கள் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. தெய்வ அனுகூலத்தால் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. சுப்பீரியர் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேளுங்க. வேலையில் யார் சொல்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் இந்த வாரம் உங்களுடைய கெரியர் நல்லா இருக்குது. இல்லைன்னா வேலையில் நமக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பெரும்பாலும் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அதெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். இருந்தால் கூட உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு புதுசாக நட்பு வட்டாரம், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம்,
இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்புறதா வேண்டாமாங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அதனால் யாரையும் நம்பி இருக்கணுங்கிறது இல்லை. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. மைண்டை கிளியராக வச்சுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க. இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இடைக்கு நிலவை யோசித்து செயல்படுங்க. ஃபவுண்டேஷனை கரெக்டாக போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கிரக நிலைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ உங்களுடைய முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக லோன் வாங்கி, கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க, இல்லைன்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த வாரம் முழுவதும் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நான் ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. மணி ரொட்டேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் யாருக்கும் வேண்டாம். பின்னாடி அது திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது, அந்த கடனுக்கான தீர்வு கிடைக்கல, சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு அல்லது கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். கடன் மட்டும் இல்லை, எனக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோயினால் பெரிய லெவலில் அவஸ்தை இருக்குங்கிறவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் இயற்கையிலே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸு குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைகள் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது சுப நிகழ்ச்சிகளே தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அதற்கு தகுந்த பொருளாதாரம் இருக்கானா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கையில் பணம், தனம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு பண்ணணுங்கிற அவசியமும் உங்களுக்கு இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு இருக்குது. உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்டு வரல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. கெரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
முதல்ல நோயினுடைய தன்மை விடுபடும் சொன்னேன், கிரானிக்காக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போகும், உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிரத்யங்கரா தேவி தரிசனம் பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. கல்வி மட்டும் இல்லை, யாரெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், கட்டம் வீடு வாங்கணும்னு நினச்சேன், கார் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி அனுபவிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு, சோர்ஸஸ், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக சக்ஸஸ் இல்லை. ஆனாலும் கூட உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரையும் நம்பி பெருசாக நீங்கள் செயல்படாதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பாமே இருக்க வேண்டாம். இது ரெண்டுமே முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் பிராடாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். யார் நல்லவங்க கெட்டவங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்மார்ட். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, குறிப்பாக கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ முதல்லே சொன்ன மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், கவனம். ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், அவர்களுக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி மகிழ்ச்சி, உறவு சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு நட்பங்கள் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுளாக விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பாராத பயணம், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். கையில் பணம், தனம் என்பது இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பெருசாக எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அல்லது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஜாப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யார்கிட்டையாவது பணம், கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம், கடன் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ, வேறு லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது அத்தனையும் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு.
உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பகவான் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.